Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். 2 நாட்கள் கழித்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நேரடியா பார்க்க முடியல. ஷார்ட்லி நம்ம நேரா பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போறது anatomy of flowering plants. பூக்கும் தாவரங்களின் உள்ளமைப்பியல். அனா அப்படின்னா as under அர்த்தம். Tamnion means to cut. The study of internal structure of plant pots after taking cross-section and under microscopic examination is said to be anatomy. ஒரு தாவரத்தோட பாகத்தை குறுக்காகவோ அல்லது நீளமாகவோ இப்படியோ சத்தியமூர்த்தியை தொப்பாளியில வெட்டினேன்னா அதுக்கு டிஎஸ் டிரான்ஸ்ஃபர் செக்ஷன் பேரு, குறுக்கு வெட்டுன்னு பேரு. தலையிலேருந்து ரம்பத்தை போட்டு வெட்டினேன்னு வச்சுக்கோ, அதுக்கு எல்எஸ்ன்னு பேரு, நீள்வெட்டு தோற்றம்னு பேரு. அப்புறம் சத்தியோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்கறது உள்ளமைப்பு. ஸோ ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் பாட்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் கிராஸ் செக்ஷன் அண்ட் அண்டர் மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் இஸ் said to be anatomy. தாவரத்தின் பாகங்களை குறுக்காகவோ அல்லது நெடுக்காகவோ வெட்டி நுண்ணோக்கியின் கீழ் வைத்து பயிலும் அறிவியல். நுண்ணோக்கினா அது டிசெக்ஷன் மைக்ரோஸ்கோப்பா இருக்கலாம், சிம்பிளா இருக்கலாம், காம்பவுண்டா இருக்கலாம், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பியா இருக்கலாம், எதுலையான்னு வச்சு பார்க்கணும். இதை தான் அனாட்டமின்னு சொல்லுவோம். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரைட், இந்த அனாட்டமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல என்னென்ன தெரியணும். என்சிஆர்டியை லைன் பை லைன் போறேன், அதுதான் உனக்கு முக்கியம். அதனால கொஞ்சம் சமயத்தை கவனிச்சுக்கோ. ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட்ஸ், உள்ளமைப்பினை பற்றி பயிலக்கூடிய ஒரு அறிவியலுக்கு உள்ளமைப்பியல் பேர். செல் இருக்கும், செல் சேர்ந்தா டிஷ்யூ வருவா, டிஷ்யூ சேர்ந்தா ஆர்கன் வருவா, ஃபைனலி த ஆர்கானிசம். செல் அப்படின்னா உனக்கு தெரியும், குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ். செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அனைத்து உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அழகாக இருப்பது செல் என்பது உனக்கு தெரியும். குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸ் ஆஃப் காமன் ஆரிஜின் அண்ட் பர்ஃபார்மிங் த சேம் ஃபங்க்ஷன் இஸ் said to be a tissue. ஒத்த அமைப்பை கொண்ட ஒரே பணியை செய்யும் செல்களின் தொகுப்பினை திசு என அழைப்போம். டிஷ்யூஸ்லாம் சேர்ந்தா ஆர்கேன் வருவா, ரூட் வரும், ஸ்டெம் வரும், லீஃப் வரும், வேர் தண்டு இலை வரும். அண்ட் ஃபைனலி த ஆர்கானிசம், புளியாமரம், மாமரம், கொய்யாமரம், நெல்லு செடி, இதெல்லாம் வரும். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. ஜைகோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல எடுத்துட்டேன்னா அதோட பிளான் பாடி உனக்கு ஸ்போரோஃபைட்னு தெரியும். பூக்கும் தாவரங்களின் தாவர உடலம் ஒரு ஸ்போரோஃபைட் ஆகும். ஸ்போரோஃபைட்னா என்ன? ஸ்போர் ப்ரொடியூசிங் பிளான்ட். ஃபைட்டானா பிளான்ட் அர்த்தம். ஸ்போர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தாவரத்தினை நாம் ஸ்போரோஃபைட் என அழைக்கிறோம். இட் இஸ் ஆல்வேஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர். அது இருமய நிலையில் காணப்படும் என்பது உனக்கு தெரியும். ஜைகோட் இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் த ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன். ஃப்ளவரிங் பிளான்ட்ல ஸ்போரோஃபைட்டிக் தலைமுறையின் முதல் செல் ஜைகோட். இட் இஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். கருவுறுதலின் இறுதியிலே இது தோன்றும் என்பதும் உனக்கு தெரியும். The zygote undergoes cell division, cell enlargement and cell differentiation. Finally, various tissues are formed. In the zygote, cell division nadakum, mitosis, cell enlargement nadakum, the protoplasmic content of the cell is increased. Cell division, cell peridal, mitosis. Cell enlargement, cell in அளவு அதிகரித்தல். If the protoplasmic content of the cell is increased, we are calling it as cell enlargement. புரோட்டோபிளாசத்தின் அளவு அதிகரிப்பதை குறிக்கும். செல் டிஃபரன்சியேஷன், கன்வர்ஷன் ஆஃப் ஜெனடிகலி சிமிலர் செல்ஸ் இன்டு வேரியஸ் டிஷ்யூஸ். ஒத்த அமைப்பை கொண்ட செல்கள் பல்வேறுபட்ட திசுக்களாக மாறுதல். இதுதான் growth சொல்லுவா. இதுதான் வளர்ச்சி என்று அழைக்கப்படும். அதுலதான் இது மூணுமே நடக்கும். ஜைகோட்ல செல் டிவிஷன் நடந்து, செல் பிரிதல், செல் என்லார்ஜ்மெண்ட், செல்லின் அளவு அதிகரித்தல், செல் டிஃபரன்சியேஷன், செல் வேறுபாடுதல் நடைபெற்று tissues are formed. திசுக்கள் உருவாகும். அதுக்கப்புறம் different organs in a plant show differences in their internal structure. வேரோட உள்ளமைப்பு வேற மாதிரி இருக்கும், தண்டு வேற மாதிரி இருக்கும், இலையது வேற மாதிரி இருக்கும். ஸ்டெம், லீஃப், ரூட் எதை எடுத்துட்டாலும் அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாறும். And they also show adaptation. சூழலுக்கு ஏற்றாற்போல் அவர்களிடம் மாறுபாடுகள் காணப்படும். இப்போ ஹைட்ரோஃபைட்ஸ், நீர்வாழ் தாவரம் எடுத்துட்டோம்னா ரூட் ப்ராப்பரா டெவலப் ஆகியிருக்காது. ஜெரோஃபைட்ஸ், வறல்நில தாவரங்களை எடுத்துனோம்னா ரூட் சூப்பரா டெவலப் ஆயிருக்கும். ஸோ தே ஷோ அடாப்டேஷன். வாழுகின்ற இடத்திற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய மார்பாலஜிலையும் அனாட்டமிலையும் வேறுபாடுகள் காணப்படும்.
Tissue na ipadan solli koduthen, group of similar cells of common origin and performing the same function is said to be a tissue. ஒரே மூலத்திலிருந்து தோன்றும் ஒத்த பணியினை செய்கின்ற செல்களின் தொகுப்பினை நாம் திசு என அழைக்கிறோம். So origin common, they are all originated from zygote. Zygote இலிருந்து தோன்றுவார்கள். Parenchyma, food store பண்ணுவா, உணவினை சேமிப்பா. Collenchyma, mechanical support to young plant pots, தாவரங்களின் இளம் உறுப்புகளுக்கு உறுதியினை தருவார்கள். Sclerenchyma, mechanical support, rigidity and hardness, உறுதித்தன்மை, விரைப்பு தன்மை, கல் தன்மையினை ஒரு தாவரத்துக்கு தருவாங்க. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இந்த டிஷ்யூஸ் ஜெனரலி ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, ஆக்கு திசுக்கள். செகண்ட் இஸ் த பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுக்கள். அப்ப டிஷ்யூ குரூப் ஆஃப் சிமிலர் செல்ஸா இருக்கலாம், குரூப் ஆஃப் டிசிமிலர் செல்ஸா இருக்கலாம். ஆஃப் காமன் ஆரிஜின், பொதுவான மூலத்திலிருந்து தோன்றுவார்கள். அண்ட் பர்ஃபார்ம் த சேம் ஃபங்க்ஷன், ஒரே பணியினை செய்வார்கள். ஏன் சிமிலர் டிசிமிலர்னு சொன்னேன் அப்படின்னா, சிமிலர் செல்ஸ் அப்படின்னா ஒத்த செல்கள் பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்கிலெரன்கைமா. டிசிமிலர் செல்ஸ் ஏன் சொன்னேன்னா, ஜைலம் ஃப்ளோயம்னு படிச்சிருப்பேன். ஜைலத்துல 4 பேர் இருப்பா, ஃப்ளோயத்துல 4 பேர் இருப்பா. ஜைலத்துல 4 பேரும் சேர்ந்து வாட்டர் மினரல்ஸை கண்டக்ட் பண்ணுவா, ஃப்ளோயத்துல 4 பேர் சேர்ந்து ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுவா. அப்ப சிமிலர் செல்ஸும் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணலாம், டிசிமிலர் செல்ஸும் ஒரு ஃபங்க்ஷனை பண்ணலாம். அப்ப அவளுக்கு என்ன பேரு, டிஷ்யூன்னு பேர். இவங்கள பொதுவா ரெண்டா பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் மெரிஸ்டம்ஸ், திசுக்கள். செகண்ட் இஸ் த பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுக்கள். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்றதை கேட்டுக்கோ, உனக்கு இருக்கிறது என்சிஆர்டி போறோம். இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, meristos means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. ஓயாமல் எப்பொழுதும் செல் பிரிதலில் ஈடுபட்டு கொண்டே இருந்தால் அவர்களுக்கு ஆக்கு திசுக்கள் என்று பெயர். Meristos means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. தொடர்ச்சியாக எப்பொழுதும் செல் பிரிதலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கக்கூடிய செல்களை நாம், திசுக்களை நாம் ஆக்கு திசுக்கள் என அழைக்கிறோம். And they are largely restricted to specialized regions of active cell division. Specialized region na root tip, வேர் முனைப்பகுதியில் இருக்கலாம். shoot tip, தண்டின் முனைப்பகுதியில் இருக்கலாம். node, கணுப்பகுதியில் இருக்கலாம். lateral sides of the plant body, தாவரங்களின் பக்கவாட்டில் இருக்கலாம். பட் எல்லா இடத்துலையும் இருக்காது, ஒரு பர்டிகுலர் ஏரியால இருப்பா. இந்த மெரிஸ்டம் அப்படிங்கிற டேர்ம் actually derived from the Greek word meristos. Meristos means divisible, divided. தொடர்ந்து பகுப்படைந்து கொண்டே இருக்கும். சத்தியமூர்த்தி எப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறானோ அது மாதிரி எப்ப பாரு டிவைட் ஆயிண்டே இருப்பா அப்படிங்கிறது ஞாபகம். இந்த மெரிஸ்டத்தை ஜெனரலி 3 பிரிச்சிருக்கா. ஒன் இஸ் ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனி ஆக்கு திசு. செகண்ட் இஸ் இன்டர்காலரி மெரிஸ்டம், இடை ஆக்கு திசு. Third is lateral meristem, பக்க ஆக்கு திசு. ஏபிக்கல் மெரிஸ்டம் எங்க இருப்பா, ரூட் டிப்ல இருப்பா, ஷூட் டிப்ல இருப்பா. வேரின் முனைப்பகுதியிலும் தண்டின் முனைப்பகுதியிலும் காணப்படும். இன்டர்காலரி மெரிஸ்டம் எங்க இருப்பா, இடையாக்கு திசு. கணுப்பகுதியில் இருக்கலாம், கணுவிடை பகுதியில் இருக்கலாம். நோட், இன்டர்நோட். அண்ட் லீஃப் பேசஸ் ஆஃப் மோனோகோட்டிலிடனஸ் பிளான்ட், ஒரு வித்தலை தாவரங்களின் இலை அடிப்பகுதியில் காணப்படலாம். லேட்டரல் மெரிஸ்டம் எங்க இருப்பா, லேட்டரல் சைட்ஸ் ஆஃப் த ரூட் அண்ட் ஸ்டெம், வேர் மற்றும் தண்டின் பக்கவாட்டு பகுதியிலே காணப்படும். அப்ப ரூட் டிப்லையும் ஷூட் டிப்லையும் வேரின் முனைப்பகுதியிலும் தண்டின் முனைப்பகுதியிலும் இருந்தால் ஏபிக்கல் மெரிஸ்டம், நுனி ஆக்கு திசு. நோடு, இன்டர்நோடு. நோடு உனக்கு தெரியும், இன்டர்நோடு தெரியும். கணுப்பகுதி, கணுவிடை பகுதி. அண்ட் லீஃப் பேசஸ் ஆஃப் மோனோகாட், ஒரு வித்தலை தாவரங்களின் இலை அடி, அதெல்லாம் யார் இருப்பா, இன்டர்காலரி மெரிஸ்டம் இருப்பா. லேட்டரல் மெரிஸ்டம், லேட்டரல் சைட்ஸ் ஆஃப் த ரூட் அண்ட் ஸ்டெம், வேர் மற்றும் தண்டின் பக்கவாட்டு பகுதியிலே காணப்படுவதற்கு லேட்டரல் மெரிஸ்டம், பக்க ஆக்கு திசு பேர். அதெல்லாம் என்ன பண்ண போறது அதை பத்தி பார்க்க போறோம். அது ஏபிக்கல் ரூட் டிப் சொன்ன, இது ஷூட் டிப். அது வேரின் முனைப்பகுதி, இது தண்டின் முனைப்பகுதி. ஏபிக்கல் மெரிஸ்டம் எங்க இருப்பா, ரூட்டோட ஷூட்டோட டிப்ல இருப்பா. வாட்ஸ் த ரோல்? தே ப்ரொடியூஸ் பிரைமரி டிஷ்யூஸ், முதலாம் நிலை திசுக்களை உருவாக்குகின்ற பணியினை செய்வார்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் சில இது இல்லை சொல்லிடுறேன். இந்த ஏபிக்கல் மெரிஸ்டத்துல வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், இல்லை வச்சுக்கோங்களேன். ஏபிக்கல் மெரிஸ்டம் ரூட் டிப் ஷூட் டிப்ல இருக்கும்னு சொன்னேன். அதுல உனக்கு பின்னாடி வரும், ரைட், இது மட்டும் இப்போதைக்கு கேட்டுக்கோ. புரோட்டோடோம், கேம்பியம் அண்ட் கிரவுண்ட் மெரிஸ்டம்னு 3 இருக்கும். அது அப்புறம் வருவோம். ஸோ அப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும், சில சமயம் என்ன ஆகும்னா, டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்,
Some cells left behind from the apical meristem constitute the axillary bud. சில நேரங்களில் இலைகளும் தண்டுகளும் உருவாகின்ற சமயத்தில் ஏபிக்கல் மெரிஸ்டத்தில் சில பேர் டிவைட் ஆகாம அப்படியே ஒரு இடத்துல நின்றுடுவான். அதுதான் என்னவா இருக்கும்? பட்டா இருக்கும். ஆக்சிலரி பட், கோணமொட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். இது ஸ்டெம் வச்சுக்கோ, இது லீஃப் வச்சுக்கோ. இந்த ஆங்கிளுக்கு பேர் ஆக்சல்னு பேரு. இந்த ஆக்சில்ல ஒரு பட் இருக்கும், ஆக்சிலரி பட், கோணமொட்டு என்று கூறுவார்கள். During the formation of leaves and elongation of stem, some cells left behind from the apical meristem constitute the axillary bud. நுனியாக்கு திசுவிலிருந்து இலை மற்றும் தண்டு உருவாகின்ற சமயத்தில் சில செல்கள் பிரிகை அடையாமல் அப்படியே மொத்தமாக ஒரு இடத்தில் இருந்துவிடும். அதுதான் கோணமொட்டினை உருவாக்கும். உனக்கு தெரியும், பட் இஸ் a rudimentary shoot. அண்டர் டெவலப்டு ஷூட்டுக்கு பட், மொட்டு என்று பெயர். வளர்ச்சி குன்றிய தண்டு. ஷூட் டிப்ல இருந்தா ஏபிக்கல் பட்னு பேரு, லீஃபோட ஆக்சல்ல இருந்தா ஆக்சலரி பட்னு பேர், தண்டோட நுனியில இருந்தா நுனிமொட்டுன்னு பேரு, சைட்ல இலையோட இலை கோணத்தில் இருந்தால் கோணமொட்டுன்னு பேர். மேல சொன்னேன் பாருங்களேன், ஏபிக்கல் பட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எலாங்கேஷன். என்ன வரும்? என்ன சொல்றது? ஸ்ட்ரைட்டா பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருப்பா. வெர்டிகல் growth, நீர்ப்போக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். Axillary bud responsible for lateral growth in plants. Axillary bud, கோணமொட்டானது பக்கவாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கலாம். பிரான்ச் ஃபார்மேஷன், கிளை உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். ஃப்ளவர் ஃபார்மேஷன், மலர் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். இந்த டேர்ம் மட்டும் நீ தெரிஞ்சுக்கணும். ஆக்சல் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல நம்மளாவே சும்மா பேருக்கு வச்சுக்கோயே. இது ஒரு லீஃப் வச்சுக்கோ, இது ஸ்டெம் வச்சுக்கோ, இது லீஃபோட பீட்டியோல், இலை காம்புன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்மா இருந்து பாரு. இது ஸ்டெம் வச்சுக்கோடா, இது லீஃப் வச்சுக்கோடா, நடுவில் ஒரு ஆங்கிள் ஃபார்மா இருந்து பாரு. The angle formed between the petiole and the internode above is said to be axil. இலை காம்பிற்கும் மேலே உள்ள கணுவிடை பகுதிக்கும் இடையே ஒரு கோணம் உருவாகிறது. அதற்கு இலை கோணம்னு பேர். அந்த கோணத்துல ஒரு பட் இருந்தால் ஆக்சிலரி பட், கோணமொட்டு என்று கூறுவார்கள். ஷூட் டிப்ல ஒரு பட் இருந்ததுன்னா டெர்மினல் பட், நுனி மொட்டுன்னு பேர். நீ உடனே சத்தியமூர்த்தி உட்கார வச்சு தலையில நொங்குன்னு மொட்டுடா அப்படின்னு சொல்லக்கூடாது. நாட் தட் மொட்டு. ஸோ ஏபிக்கல்ல இது தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட், இன்டர்காலரி மெரிஸ்டம், இடையாக்கு திசுன்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கும்னா நோடு, கணுவிடை பகுதியில் இருக்கும். சரி, கணுப்பகுதியில் இருக்கும். நோடு கணுப்பகுதி, இன்டர்நோட் கணுவிடை பகுதியில் இருக்கும். லீஃப் பேசஸ் ஆஃப் மொனோகாட், ஒரு வித்தலை தாவரங்களின் இலையடி பகுதியில் காணப்படும். சிம்பிளா சொல்லணும்னா அக்கர்ஸ் பிட்வீன் மெச்சூர் டிஷ்யூஸ், முதிர்ச்சி அடைந்த திசுக்களுக்கு இடையே இந்த இன்டர்காலரி மெரிஸ்டம் இருக்கும். ஆடு மாடெல்லாம் மேயறது பத்தியோன்னோ, அப்ப இட் இஸ் ரிமூவ்ட். மேயறப்ப இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் தின்னுவிடும். ரிமூவ்ட் பை த கிரேசிங் ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னா இது ஆடு மாடுகள் தின்கின்ற சமயத்திலே அது தின்னப்பட்டு விடலாம். இந்த இன்டர்காலரி மெரிஸ்டத்தோட ரோல் என்ன? அதாவது இடையாக்கு திசுவின் பணி என்ன? இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த எலாங்கேஷன் ஆஃப் இன்டர்நோட், கணுவிடை பகுதியின் நீட்சிக்கு காரணமாக இருக்கும். அண்ட் லீஃப் ஷீட் ஃபார்மேஷன் இன் மொனோகாட், ஒரு வித்தலை தாவரங்களிலே இலை உறை, வாழை மரத்தோட இலைய பிச்சேனா கீழே பட்டை மாதிரி வரும். அதுக்கு பேர் ஷீட்டிங் லீஃப் பேஸ்ன்னு பேர். அந்த இலை உறை, லீஃப் ஷீட் ஃபார்மேஷனுக்கு இந்த இடையாக்கு திசு காரணமா இருப்பா. இந்த ஏபிக்கல் மெரிஸ்டமும் இன்டர்காலரி மெரிஸ்டமும், நுனியாக்கு திசுவும் இடையாக்கு திசுவும் பிரைமரி மெரிஸ்டம், முதலாம் நிலை ஆக்கு திசுக்கள் என்று அழைக்கப்படும். ரீசன் என்னன்னா அதுல இருந்தா பிரைமரி பிளான்ட் பாடி ஃபார்ம் ஆகும், முதலாம் நிலை தாவர உடலமானது உருவாகும். இது அந்த தாவரத்தோட வாழ்க்கையில ஆரம்பத்துல இருக்கும். லைஃப் அப்பியர் இயர்லி இன் த லைஃப், இந்த தாவரத்தின் ஆரம்ப வாழ்க்கையிலே இது காணப்படும். லேட்டரல் மெரிஸ்டம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லேட்டரல் மெரிஸ்டத்தை செகண்டரி மெரிஸ்டம்னு சொல்லுவா. பக்க ஆக்கு திசுவானது இரண்டாம் நிலை ஆக்கு திசு என்று அழைக்கப்படும். எங்க இருக்கும்? மெச்சூர் ரீஜன்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம், வேர் மற்றும் தண்டின் முதிர்ச்சி அடைந்த பாகங்களிலே பக்கவாட்டிலே காணப்படும். லேட்டரல் சைடு தே ஆர் சிலிண்டர்கள் மெரிஸ்டம், பார்க்கறதுக்கு சிலிண்டர் மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபெசிகுலர் வாஸ்குலர் கேம்பியம். இது இந்த வார்த்தை என்சிஆர்டியில கொடுத்துருந்தா ஃபெசிகுலர் கேம்பியம்னே சொன்னா போறோம். இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம் அண்ட் கார்க் கேம்பியம். ஃபெசிகுலர் கேம்பியம்னா வாஸ்குலார் பண்டில் உள்ள, வாஸ்குலார் கற்றையின் உள்ளே இருக்கக்கூடிய கேம்பியத்திற்கு ஃபெசிகுலர் கேம்பியம்னு பேர். The cambium present inside the vascular bundle is said to be vesicular cambium.
ஏன்னா physical அப்படின்னா bundleன்னு அர்த்தம். இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்னா ரெண்டு வாஸ்குலர், இது ஒரு வாஸ்குலர் பண்டல், இது ஒரு வாஸ்குலர் பண்டல் வச்சுக்கோ. அது ரெண்டுக்கு நடுவில் இருந்ததுன்னா அதுக்கு இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்னு பேர். வாஸ்குலர் கேம்பியம்னா கற்றை கேம்பியம்னு தமிழ்ல சொல்லுவா. அடுத்தது கற்றை இடை கேம்பியம், வாஸ்குலர் கற்றைகளுக்கிடையே காணப்படும் கேம்பியம் இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்னு சொல்லுவா. இதை தவிர கார்க் கேம்பியம் அப்படின்னு சொல்லுவா, ஆர் ஃபெல்லோஜென் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவா. ஸோ இது எல்லாம் லேட்டரல் மெரிஸ்டத்துக்கு ரெஸ்பான்சிபிள். இது எக்ஸாம்பிள். இதோட ரோல் தெரியும், ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி க்ரோத் இன் பிளான்ட்ஸ். நம்ம எப்படி கடோத்கஜன் மாதிரி குண்டு புஸ்கனா மாறுறோமோ அது மாதிரி பிளான்ட் குண்டு புஸ்கனா மாறுறதுக்கு காரணமா இருக்கிறது யாருன்னா இந்த லேட்டரல் மெரிஸ்டம். ஸோ இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுதான், சொன்னதெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்திக்கோ. Then I come to the next. Dear cuties, now we come to the permanent tissues or matured cells or matured tissues. நிலைத்த திசுக்கள். The cells lost the ability to divide either temporarily or permanently is said to be a permanent tissue. பகுப்படையும் திறனை, செல் பிரியும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்து விட்டது என்றால் அவளுக்கு நிலைத்த திசுக்கள்னு பேர். Lost the ability to divide either temporarily or permanently. பிரிகை அடையும் திறன் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழக்கப்பட்டிருக்கும். அவங்கள நம்ம பெர்மனன்ட் டிஷ்யூ, நிலைத்த திசுக்கள்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும்னா டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் த பிரைமரி பிளான்ட் பாடி, அதாவது முதலாம் நிலை தாவர உடலம் உருவாகின்ற சமயத்தில் from the apical meristem dermal ground and the vascular tissues are formed. நுனி ஆக்கு திசுவிலிருந்து டெர்மல் எபிடர்மிஸ் ஃபார்ம் ஆகும், கிரவுண்ட் டிஷ்யூ தல திசு ஃபார்ம் ஆகும், வாஸ்குலர் டிஷ்யூ ஜைலமும் ஃப்ளோயமும் ஃபார்ம் ஆகும். அதாவது பிளான் பாடி ஃபார்ம் ஆனப்ப இது நம்ம எப்படி படிச்சோம்னா, தட் இஸ் சொல்லிக் கொடுத்தேன் கொஞ்சம் நேரம் முன்னாடி, பாதியில நிறுத்தினேன். ஏபிக்கல் மெரிஸ்டத்துல நுனியாக்கு திசுல 3 பேர் இருக்காடா, புரோட்டோடோம், ப்ரோகேம்பியம் அண்ட் கிரவுண்ட் மெரிஸ்டம். புரோட்டோடோம், ப்ரோகேம்பியம் அண்ட் கிரவுண்ட் தலை ஆக்கு திசுன்னு 3 இருக்கு. புரோட்டோடோம் இருக்கு பாருங்களே, அதுல இருந்து எபிடர்மிஸ் வரும், டெர்மல் டிஷ்யூ புறத்தோல் வரும். ப்ரோகேம்பியத்திலேருந்து வாஸ்குலர் டிஷ்யூஸ், வாஸ்குலர் திசு வருவார். கிரவுண்ட் மெரிஸ்டத்திலேருந்து தட் இஸ் தலை ஆக்கு திசுவிலிருந்து கிரவுண்ட் டிஷ்யூ வருவார். இது ஏபிக்கல் மெரிஸ்டத்திலேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஒன்று மறந்துடாத. அப்ப ஏபிக்கல் மெரிஸ்டம் இஸ் ஆஃப் 3 டைப்ஸ். நுனி ஆக்கு திசுவானது 3 வகைப்படும். ஒன் இஸ் புரோட்டோடோம், gives rise to epidermis. புரோட்டோடோமிலிருந்து புறத்தோலானது உருவாகும், the dermal tissue. From the procambium, vascular tissues are formed. Procambiathilirundu vascular tissues form ஆகும். From the ground meristem, cortex and pith is formed. தல ஆக்கு திசுவிலிருந்து புரணி மற்றும் பித் எல்லாம் உருவாகும். அதெல்லாம் இந்த இடத்துல எழுதியிருக்கு, வேற எதுவும் மேல. இந்த பெர்மனன்ட் டிஷ்யூவை ரெண்டா பிரிச்சிருக்கான். One is simple tissue, another is complex tissue. நிலைத்த திசுக்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒன்றிற்கு எளிய திசுன்னு பேரு, இன்னொன்னுக்கு கூட்டு திசுன்னு பேரு. சிமிலர் சிம்பிள் டிஷ்யூன்னு ஆல் செல்ஸ் ஆர் சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். அமைப்பிலும் பண்பிலும் ஒத்த செல்களின் தொகுப்பிற்கு எளிய திசுன்னு பேர். பேரன்கைமா, கோலன்கைமா, ஸ்கிலரன்கைமா, இது 3 சிம்பிள் டிஷ்யூ, எளிய திசுக்கு உதாரணமா இருப்பா. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூ ஹேவிங் மெனி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ், பல வகையான செல்களின் தொகுப்பிற்கு கூட்டு திசுன்னு பேர். இப்ப ஜைலம் ஃப்ளோயம்னு நம்ம படிச்சிருக்கோம். ஜைலத்துல 4 பேர் இருப்பா, ட்ரக்கீட்ஸ், வெசல்ஸ், பேரன்கைமா அண்ட் ஃபைபர்ஸ், நார்கள். ஃப்ளோயத்துல 4 பேர் இருப்பா, சிவெலமெண்டா, சல்லடை குழாய் கூறுகள், கம்பானியன் செல்ஸ், துணை செல்கள், ஃப்ளோயம் பேரன்கைமா அண்ட் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ், ஃப்ளோயம் நார்கள். அப்ப 4 பேர் சேர்ந்து ஜைலத்துல வாட்டரையும் மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணுவா. நீர் மற்றும் உணவு, நீர் மற்றும் கனிம பொருட்கள் கடத்தப்படும். ஃப்ளோயத்துல 4 பேர் சேர்ந்து ஃபுட்டை கண்டக்ட் பண்ணுவா. ஃப்ளோயத்தில் 4 பேரும் சேர்ந்து உணவினை கடத்துவார்கள். அப்ப நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனை பண்றா, அதுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, கூட்டு திசு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு ஒன்லி அபவுட் திஸ் சிம்பிள் டிஷ்யூ. Simple tissue 3 உனக்கு தெரியும். One is parenchyma, second is collenchyma, third is sclerenchyma. Parenchyma, collenchyma, sclerenchyma, இது 3 simple tissueல வருவா, எளிய திசு கீழ் வருவார்கள். இதுல ஒவ்வொரு கேரக்டர் கொடுத்திருக்கு. Parenchyma present in all organs of the plant.
தாவரங்களின் அனைத்து உறுப்புகளிலும் காணப்படுகின்ற ஒன்று parenchyma ஆகும். It forms the ground tissue. தலத்திசு என்று அழைக்கப்படுகின்ற புறணி பகுதியிலே இது காணப்படும். They are generally isodiametric, ஒரே அமைப்பிலே இருக்கலாம், or spherical, கோள வடிவில் இருக்கலாம், oval, வட்ட வடிவில் இருக்கலாம், polygonal, பலகோண வடிவில் இருக்கலாம், elongated, குச்சி மாதிரி இருக்கலாம். So it's a various shape. பல்வேறு வடிவங்களிலே parenchymaவானது காணப்படும். Living cells and the cell wall is made up of a chemical called cellulose. உயிருள்ள திசு அல்லது உயிருள்ள செல் இது. இவற்றின் செல் சுவரானது செல்லுலோஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளினால் ஆனது. Closely packed cells, நெருக்கமாக செல் இடைவெளிகள் இன்றி அமைந்தவை. ஆனால் ஸ்லைட்டா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸும் இருக்கலாம், சிறிய அளவு செல் இடைவெளிகளும் காணப்படலாம். ஜெனரலி க்ளோஸ்லி பேக்ட், பொதுவாக நெருக்கமாக அமைந்தவை. ஆனால் குட்டி குட்டி இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், சின்ன சின்ன ஸ்பேஸ், சிறகடிக்கும் ஸ்பேஸ், முத்து முத்து ஸ்பேஸ், அது மாதிரி கொஞ்சோண்டு ஸ்பேஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஃபங்க்ஷன் ஆஃப் parenchyma ஸ்டோரேஜ், பனி உணவினை சேமித்தல், photosynthesis, that is ஒளிச்சேர்க்கையினை மேற்கொள்ளுதல், செக்ரேஷன் சில பொருட்களை சுரத்தல், ரெனின், டானின், அது மாதிரி அதை சுரக்கலாம். அப்போ ரொம்ப முக்கியம் என்ன, லிவிங் டிஷ்யூ, உயிர் உள்ள ஒரு திசுவாகும். செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், செல் சுவரானது செல்லுலோஸினால் ஆனது. க்ளோஸ்லி பேக்டு செல்ஸ், நெருக்கமாக அமைந்த செல்கள். ஓகே, வேற என்ன, நிறைய ஃபங்க்ஷனை பண்ணலாம். எங்க இருக்கும், ஆல்மோஸ்ட் ஆல் த பிளான்ட் பார்ட்ஸ், தாவரங்களின் அனைத்து பாகங்களிலும் காணப்படும். precursor of all other tissues, அனைத்து திசுக்களின் முன்னோடியாகும். and it also give buoyancy, மிதக்கின்ற ஏரன்கைமான ஒரு டிஷ்யூ இருக்கும், பின்னாடி பார்ப்போம். அது மிதப்பதற்கு உதவும். ஹைட்ரோஃபைட்ஸ் இருக்கு பாருங்களேன், நீர்வாழ் தாவரங்கள் மிதக்கும், இட் ஃப்ளோட்ஸ். அந்த மிதக்கத்திற்கு காரணமா ஏரன்கைமான ஒரு டிஷ்யூ இருப்பா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த parenchymaவோட டைப்ஸ், இது என்சிஆர்டியில் கிடையாது, நான் அங்கே சொன்னதோட என்சிஆர்டி முடிஞ்சு போயிடுது. இது கொஞ்சோண்டு ஸ்டேட் போர்டில் இருக்கிறது வேணும்னு உனக்கு சேர்த்துருக்கேன். ஏரன்கைமா, parenchyma வித் ஏர் ஸ்பேசஸ், காற்று இடைவெளிகளை பெற்றிருக்கக்கூடிய parenchymaவிற்கு ஏரன்கைமா என்று பெயர். இட் ஹெல்ப்ஸ் இன் ஏரேஷன் அண்ட் buoyancy, வாயு பரிமாற்றத்திற்கும் தாவரங்கள் மிதப்பதற்கும் உதவும். எக்ஸாம்பிள் நிம்ஃபயா ஹைட்ரில்லா, அதாவது ஹைட்ரோஃபைட்ஸ், நீர்வாழ் தாவரங்கள்ல பொதுவாக இது காணப்படும். அடுத்தது ஸ்டோரேஜ் parenchyma. If the parenchyma store the reserve food material starch, we are calling it as storage parenchyma. சேமிப்பு parenchyma உணவினை சேமிக்கும். எக்ஸாம்பிள் ரூட் அண்ட் ஸ்டெம் டியூபர்ஸ், வேர் மற்றும் தண்டு கிழங்குகள், கேரட், பீட்ரூட், ரேடிஷ், டர்னிப், இஞ்சி, டர்மெரிக், மஞ்சள், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, எல்லாமே ஸ்டோரேஜ் parenchyma, சேமிப்பு parenchyma. ஸ்டார் ஷேப்டு parenchyma is said to be stillate parenchyma. நட்சத்திர வடிவில் காணப்படுகின்ற parenchymaவிற்கு stillate parenchyma என்று பெயர். இது எங்க இருக்கும்னா petiole of banana and canna, வாழை மற்றும் கல்வாழையின் இலை காம்பிலே காணப்படும். parenchyma with chloroplast is said to be chlorenchyma. பசுங்கணிகத்தை பெற்றிருக்கக்கூடிய parenchymaவிற்கு chlorenchyma என்று பெயர். ஃபங்க்ஷன் photosynthesis, இது ஒளிச்சேர்க்கையினை செய்யும். எங்க இருக்கும், நம்ம ஏற்கனவே தெரியும் நமக்கு, மீசோஃபில் ஆஃப் த லீஃப், இலை இடை திசுன்னு கேள்விப்பட்டிருப்பேன். பாலிஷேடு parenchyma, ஸ்பாஞ்சி parenchyma, அங்கெல்லாம் இருப்பா. prosenchyma, elongated parenchyma is said to be prosenchyma, நீல வடிவிலே parenchyma காணப்படும். It gives mechanical support, தாவரத்திற்கு கூடுதல் ஆதாரத்தை தரும். இது என்சிஆர்டியில் கிடையாது, பட் உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தேன். இதான் கொடுத்துருக்கு பாருங்களேன், இதுதான் ஏரன்கைமா, இதுதான் ஸ்டோரேஜ் parenchyma, இது எடுத்து நெல் வச்சுக்கோங்களேன், இது ஸ்டில்லேட் parenchyma, ஸ்டார் ஷேப்ல இருப்பா. இது chlorenchyma வித் குளோரோபிளாஸ்டிட், பசுங்கணிகத்தை பெற்றிருக்கும். திஸ் இஸ் prosenchyma, இது மாதிரி elongated, நீள் வடிவிலே காணப்படும். இது உனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஏன்னா தெரியறப்ப இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், கொஞ்சோண்டு தானே, ஒன்றும் நத்திங் ஸ்பெஷல் இன் இட். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேயா. என்சிஆர்டி இல்லைன்னா உன்னை பார்க்காமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்று ரெண்டு கூட கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் we come to collenchyma, the second tissue. Simple and living mechanical tissue, எளிய திசு, living, இதற்கும் உசுறு உண்டு. It also give additional mechanical support to the plant body. தாவர உடலத்திற்கு கூடுதல் ஆதாரத்தை இது அளிக்கும். Generally occurs in the hypodermis of dichotid stem, petiole and pedicel.
டைகோட்டஸ் ஸ்டெம் இருவித்தலை தாவரத்தண்டின் ஹைப்போடெர்மிஸ் புறத்தோலடி தோலிலே காணப்படும். பீட்டியோல் இலை காம்பிலே காணப்படும். பெடிசில் மலர் காம்பிலே காணப்படும். லொகேஷன். It is found either as homogeneous layer or in patches. ஒரு ஒத்த அடுக்காக காணப்படலாம் அல்லது ஆங்காங்கே திட்டுக்களாக காணப்படலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா uneven thickening confined to the corners of the cell wall. இவற்றின் செல் சுவர் ஓரங்களிலே சமமற்ற தடிப்புகள் காணப்படும். Due to the deposition of cellulose, hemicellulose and pectin. Cellulose, hemicellulose, pectin படிவதால் அதோட ஓரம் இருக்கு பாருங்க, கார்னர்ஸ் அங்க திக்கன் ஆயிருக்கும். அதுக்கு பேர் அன்ஈவன் திக்கனிங்னு பேர். சமமற்ற தடிப்புகள் காணப்படுதல். ஓவல் வட்ட வடிவில் இருக்கலாம், ஸ்பெரிக்கல் கோள வடிவில் இருக்கலாம், பாலிகோனல் பலகோண வடிவில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். Some of the collenchyma cells may have chloroplastid. சில கோலன்கைமாவிலே பச்சையம் இருக்கலாம், குளோரோபிளாஸ்டிட் பசுங்கனிகம் இருக்கலாம். அசிமிலேட் ஃபுட் போட்டோசிந்தசிஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா உணவினை சேமிப்பார்கள். க்ளோஸ்லி பேக்டு செல்ஸ் வித்அவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். பேரன்கைமால என்ன சொன்னேன்னா அங்க சொல்றப்ப என்ன சொல்லிது, வித் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் குட்டியா இருக்கும்னு பார்த்தோம். இது க்ளோஸ்லி பேக்டு வித்அவுட் இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ். நெருக்கமாக அமைந்தவை செல் இடைவெளிகள் இவர்களிடம் காணப்படாது. Without intercellular spaces, completely packed, no intercellular space. செல் இடைவெளிகள் இன்றி நெருக்கமாக அமைந்தவை. They provide mechanical support to the plant body. தாவர உடலத்திற்கு கூடுதல் ஆதாரத்தை அளிக்கக்கூடிய பணியினை இவர்கள் செய்வார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இதுக்கு அந்த டைப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அது உனக்கு ஸ்டேட் போர்டில் தான் இருக்கு, என்சிஆர்டியில் இல்லை. இருந்தாலும் கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆங்குலர் கோலன்கைமா, கோண கோலன்கைமா, லாக்குனர் கோலன்கைமா, செல் இடைவெளி கோலன்கைமா, லாமெல்லர் கோலன்கைமா, அடுக்கு கோலன்கைமான்னு 3 இருக்கு. ஆங்குலர் கோலன்கைமானா கோண கோலன்கைமானா ஆங்கிள் மட்டும் செல்வால் மெட்டீரியல் டெபாசிட் ஆயிருப்பா எக்ஸஸா. கோணப்பகுதியில் மட்டும் செல் சுவர் பொருள்கள் படிவதால் தடித்து காணப்படும். லாக்குனா அப்படின்னா செல் கேவிட்டின்னு அர்த்தம். அந்த இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் இருக்கு பாருங்களே, செல் இடைவெளிகள், அந்த இடத்துல மட்டும் நிறைய செல்வால் மெட்டீரியல் செல் சுவர் பொருட்கள் இருந்தால் லாக்குனால, செல் கேவிட்டியில இருந்தால் அதுக்கு லாக்குனேட்னு பேர். லாமெல்லர் அப்படின்னா அடுக்குன்னு பேர். இதுக்கு கிராஸ் வால்னு பேர், இதுக்கு டான்ஜென்ஷியல் வால்னு பேர். இது குறுக்கு சுவர், இது பக்கவாட்டு சுவர்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஜென்ஷியல் வால்ஸ் இருக்கு பாருங்களே, பக்கவாட்டு சுவரிலே நிறைய செல்வால் மெட்டீரியல் படிஞ்சா அடுக்கடுக்கா வீங்கின்னு இருப்பான். அதுக்கு பேர் லாமெல்லர், அடுக்கு கோலன்கைமான்னு பேர். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான், ஏன்னா கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் சொல்றது எல்லாம் என்சிஆர்டிக்கு நீட்டுக்கு இல்லைனாலும் ஒரு ஐடியாக்காக. இது எங்க இருக்கும்? ஆங்குலர் கோலன்கைமா ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் டாத்துரா நிகோட்டியானா. ஊமத்தை டாத்துரா மற்றும் புகையிலையின் ஹைப்போடெர்மிஸ்ல இருக்கும். லாக்குனார் கோலன்கைமா எங்க இருக்கும்? ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் ஹைப்போமியா, ஐப்போமியா தாவரத்தின் ஹைப்போடெர்மிஸில் காணப்படும். லாமெல்லர் கோலன்கைமா எங்க இருக்கும்? ஹைப்போடெர்மிஸ் ஆஃப் ஹீலியாந்தஸ், சூரியகாந்தியின் ஹைப்போடெர்மிஸ் தண்டின் ஹைப்போடெர்மிஸிலே காணப்படும். இது கொஞ்சோண்டு நீ எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் ஐடியாக்கு. நெக்ஸ்ட் ஸ்கிலரன்கைமா. பேரன்கைமாக்கு உசுறு உண்டு, கோலன்கைமாக்கு உசுறு உண்டு. ஸ்கிலரன்கைமா டெட் செல்ஸ் பிகாஸ் தே லேக் புரோட்டோபிளாஸ்ட். இவற்றின் செல்களின் உட்புறத்தே புரோட்டோபிளாசம் இல்லாததால் இறந்த செல்கள். பேரன்கைமாக்கு உசுறு உண்டு, கோலன்கைமாக்கு உசுறு உண்டு, ஸ்கிலரன்கைமாக்கு உசுறு கிடையாது. The cells are very long, நீண்ட செல்கள் and lignified secondary walls. இவர்களின் இரண்டாம் நிலை செல் சுவரானது செகண்டரி செல் வால் is made up of a chemical called lignin. lignin என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வேதிப்பொருளினால் ஆனது. இதுவரைக்கும் நம்ம செல்லுலோஸ் படிச்சோம், ஹெமிசெல்லுலோஸ் படிச்சோம், பெக்டின் படிச்சோம். இப்பதான் என்ன வருது? லிக்னின். இது ரொம்ப முக்கியம். The cell walls having a few or numerous pits. இவற்றின் செல் சுவரிலே ஆங்காங்கே குழிகள் காணப்படும். பிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா the area where cell wall deposition is absent. ஸ்கிலரன்கைமாவின் செல் சுவரிலே சில பகுதியில் செல் சுவர் பொருட்கள் படியாமல் இருக்கும். அதை பார்க்கறதுக்கு குழி மாதிரி இருக்கும், அதுக்கு தான் பிட்டுன்னு பேர். ஆங்காங்கே நிறைய பிட் இருக்கும், குழிகள் காணப்படும்.
The cell walls are uniformly and strongly thickened. மிகவும் கடினமாக அழகாக படிந்திருக்கும். இதுல ரெண்டு பேர் இருக்கா. ஒருத்தருக்கு பேர் ஃபைபர்ஸ் சப்போர்ட்டிங் டிஷ்யூ, நார்கள் அல்லது தாங்கு செல்கள் பேர். இன்னொன்று ஸ்கிலரட்ஸ் ஆர் ஸ்டோன் செல்ஸ், ஸ்கிலராய்டுகள் அல்லது கல் செல்கள் என்ற பெயர். இவ்வளவு சொன்னதுல நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது டெட் செல், இறந்த செல்கள். செகண்டரி செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் கெமிக்கல் கால்டு லிக்னின். இரண்டாம் நிலை செல் சுவரானது லிக்னினால் ஆனது. வித் பிட்ஸ், எண்ணற்ற துளைகள் காணப்படலாம், குழிகள் காணப்படலாம். ரெண்டு டைப் சொன்னேன். உனக்கு பேர் ஃபைபர், இன்னொன்னுக்கு பேர் ஸ்கிலரட்ஸ், உனக்கு பேர் நார்கள்னு பேர், இன்னொன்னுக்கு பேர் ஸ்கிலராய்டுகள்னு பேர். ஃபைபர்ஸ் ஆல்சோ நோன் as a supporting tissue. நார்களை நாம் தாங்கு செல்கள் என்று அழைப்போம். ஸ்கிலரட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் as ஸ்டோன் செல்ஸ், ஸ்கிலராய்டுகளை கல் செல்கள் என்று அழைப்பார்கள். இந்த ஃபைபர் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கா. திக் வால்ட் எலாங்கேட்டட், கடினமான செல் சுவர் நீண்டு காணப்படும். ஜெனரலி அக்கர் இன் குரூப்ஸ், கொத்தாக காணப்படும். ப்ரொவைட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், தாவரத்திற்கு கூடுதல் வலிமையினை அளிக்கும். ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் ஸ்ட்ராங் விண்ட்ஸ், அதிகமாக காத்தடிக்கின்ற சமயத்தில் காற்றிலிருந்து தாவரத்தை பாதுகாக்கும். சப்போர்ட்டிங் டிஷ்யூ ஏற்கனவே சொல்லிட்டேன், தாங்கு திசு என்று அழைக்கலாம். அதுக்கப்புறம் நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சர்ஃபேஸ் ஃபைபர்னு ஒன்று இருக்கு. விதை மேற்புற நார்கள்னு சொல்லுவான். நம்மளோட பருத்தி செடி இருக்கு பாரு, காட்டன், அதோட சீடு மேல குட்டி குட்டியா ஃபைபர் வந்துருக்கும். அதுக்கு பேர் சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ்னு பேர். விதையின் மேற்புறத்தே காணப்படுகின்ற நார்களுக்கு விதை மேற்புற நார்கள் என்று பெயர். The fibers present in the seed coat are called surface fibers. எங்க இருக்கும்? காட்டன், பருத்தியில் காணப்படும். Gossypium barbadans, Gossypium hirsutum, Gossypium herbaceum, Gossypium arboreum, பருத்தி. அதை மட்டும் ஞாபகம். அப்புறம் பார்த்தேன்ல ஸ்கிலரன்கைமால ஸ்கிலரட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்னு சொன்னேன். ஸ்கிலரட்ஸ் இங்க பாருங்க, இதான் ஸ்கிலரட்ஸ். ஃபைபர் அடுத்த பேஜ்ல படம் இருக்கும், உனக்கு காமிக்கிறேன். Sclerates, spherical or oval or cylindrical in shape, கோல வடிவிலே இருக்கலாம், வட்ட வடிவிலே இருக்கலாம், சிலிண்டர் போன்று இருக்கலாம். Highly thickened dead cells, மிகவும் கடினமான செல் சுவரை பெற்றிருக்கக்கூடிய இறந்த செல்கள். Very narrow lumen or cell cavity, இதன் உட்புறத்தை காணப்படுகின்ற செல் இடைவெளியானது மிகவும் சிறியதாக இருக்கும். எங்கெங்கெல்லாம் இருக்கு பாரு, ஃப்ரூட் வால்ஸ் ஆஃப் நட்ஸ், நட் சாப்பிட்றோம் பாருங்கோல, கேஷ்யூ நட், அது மாதிரி அதனுடைய வாலில் ஃப்ரூட் வால் கனித்தோலிலே இருக்கும். ஃப்ரூட்ஸ் லைக் கோவா, பியர் அண்ட் சப்போட்டா, கொய்யா பழத்தில் இருக்கலாம், பெரியில் இருக்கலாம், சப்போட்டாவில் இருக்கலாம். சீட் கோட்ஸ் ஆஃப் லெக்யூம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஆஃப் டீ, லெக்யூம் பருப்பு வகை தாவரங்களின் விதை உரையிலே காணப்படும். டீ இருக்கு பாருங்க, நம்ம சாப்பிட்றோமே, அந்த டீயோட இலைகளில் இருக்கலாம். இது ரொம்ப முக்கியம். எங்க இருக்கு இந்த ஸ்கெலரட்ஸ்? ஃபங்க்ஷன் மெக்கானிக்கல் சப்போர்ட் டு ஆர்கன்ஸ், தாவரங்களுக்கு கூடுதல் ஆதாரத்தை தரும். இல்லை நிறைய டைப் இருக்கா, பிராக்கி ஸ்கெலரட், மேக்ரோ, அப்புறம் டைப்ஸ் கொடுத்துருவோம் பாரு, மேக்ரோ ஸ்கெலரட் அப்படின்னு கொடுத்துருப்பா. ஆஸ்டியோஸ்கெலரட்ஸ், போன் மாதிரி இருக்கிறது ஆஸ்டியோஸ்கெலரட். ஆஸ்ட்ரோஸ்கெலரட்ஸ் கொடுத்துருப்பா. ட்ராக்கோஸ்கெலரட்ஸ், இதெல்லாம் டைப். இதெல்லாம் உனக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோ. இதில் நிறைய டைப்ஸ் இருக்கா, எண்ணற்ற வகைகள் காணப்படுகின்றன. இதை பத்தி இங்க போட்டிருக்கேன் பாரு. பிராக்கிஸ்கெலரட்ஸ், ஸ்டோன் செல்ஸ், கல் செல்கள் என்று கூறுவார்கள். இதெல்லாம் டைப்ஸ் எல்லாம் என்சிஆர்டில கிடையாது, உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டேட் போர்டு. இப்ப பிராக்கிஸ்கெலரட்ஸ் ஆல்சோ known as ஸ்டோன் செல்ஸ், கல் செல்கள் என்று அழைக்கப்படும். எங்க இருக்கு பாருங்க, பார்க் மரப்பட்டையில் இருக்கும். பித் என்று அழைக்கப்படுகின்ற மைய பகுதியில் இருக்கும். கார்டெக்ஸ் புறணியில் இருக்கும். ஹார்ட் எண்டோஸ்பெர்ம் கருவூன் திசுவிலே காணப்படும். இதெல்லாம் குழப்பிக்காத. பல்ப் ஆஃப் பைரஸ் பேரிக்காயின் கனியிலே காணப்படும். மேக்ரோஸ்கெலரட்ஸ், ராட் ஷேப்டு ஸ்கெலரட்ஸ், குச்சி மாதிரி இருப்பா. எங்க இருக்கு பாருங்க, கொரட்டவுரியா இல்லடா, குரோட்டலேரியா அண்ட் பைசம் சட்டைவம் பட்டாணியில இருப்பா. ஆஸ்டியோஸ்கெலரட்ஸ் போன் மாதிரி இருப்பா. இது சீட் கோட் ஆஃப் பைசம் அண்ட் ஹாக்கியா, பட்டாணி தாவரத்தோட சீட் கோட் விதை உரையில் இருப்பாங்க. ஹாக்கியோ பிளான்ட்ல இருப்பா. ஆஸ்ட்ரோஸ்கெலரட்ஸ், ஸ்டார் செல்ஸ் வித் லோப்ஸ் ஆர் ஆர்ம்ஸ், ஸ்டார் மாதிரி இருக்கும், அதுல கைகளை பெற்றிருக்கும். நிம்ஃபயா, டி ட்ரைகோடன்ட்ரான் இதுலலாம் இருக்கும். ட்ரைகோஸ்கெலரட்ஸ், ஹேர் லைக் ஸ்கெலரட்ஸ், உரோமத்தை போன்று இருப்பார்கள். எங்க இருக்கு பாருங்க, நிம்ஃபயா லீஃப், நிம்ஃபயாவின் இலை. ஏரியல் ரூட்ஸ் ஆஃப் மான்ஸ்டரா, மான்ஸ்டரா தாவரத்தின் மேற்புற வேர்களிலே காணப்படும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் எடுத்துனோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபைபர்ஸ். முன்னாடி சொன்னே பாருங்களேன், நார்கள்,
நார்களோட நம்மளுக்கு முடிஞ்சு போயிடுது. சப்போர்ட்டிங் டிஷ்யூ தாங்கு திசுன்னு தெரிஞ்சா போறோம். பட் இது மட்டும் ஸ்டேட் போர்டில் கொடுத்தோம்னா பேர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வுட் ஃபைபர்ஸ் ஆர் சைலரி ஃபைபர்ஸ், கட்டை நார்கள்னு சொல்லுவா. இதுல லிப்ரிஃபார்ம் ஃபைபர், ஃபைபர் ட்ரக்கீட் 2 பேர் இருக்காங்க. லிப்ரிஃபார்ம் நார்கள், நார் ட்ரக்கீடுகள் 2 பேர் இருக்காங்க. பாஸ்ட் ஃபைபர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா சைலரி ஃபைபர்ஸ். அது ஆக்சுவலி இங்க எக்ஸ்ட்ரா சைலரி அப்படிங்கிறப்ப ஃப்ளோயம் ஃபைபருக்கு பேர் தான் பாஸ்ட் ஃபைபர்னு பேர். ஃப்ளோயத்தில் காணப்படுகின்ற நார்களை நாம் பாஸ்ட் நார்கள் என அழைக்கிறோம். சர்ஃபேஸ் ஃபைபர்ஸ், the fibers present in the seed coat, விதை விரையின் மேற்புறத்தை காணப்படுகின்ற நார்களுக்கு சர்ஃபேஸ் நார்கள், விதை மேற்புற நார்கள் பேர். மீசோகார்ப் ஃபைபர்ஸ், தேங்காய் இருக்கு பாருங்களே, அதுல வெளியில இருக்கிறது எபிகார்ப் புறத்தோல், நடுவுல இருக்கிறது மீசோகார்ப் நடுத்தோல். அது ஃபைபர் மாதிரி இருக்கிறதுனால அதுக்கு பேர் மீசோகார்ப் ஃபைபர்ஸ்னு பேர். அதாவது என்ன சொல்றது, கனி நடுத்தோல் நார்கள் பேர். லீஃப் ஃபைபர்ஸ், the fibers present in the leaf, மியூசா வாழை மரத்தோட இலையில ஃபைபர் இருக்கும். அகேவ் அமெரிக்கானா அகேவ் தாவரத்துல இருக்கும். சென்சிவீரியா தாவரத்துல இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன பேர்னா இலை நார்கள் பேர். இதெல்லாம் உனக்கு கொடுத்தது நீ முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் எக்ஸ்ட்ரா. அப்புறமா உனக்கு கொடுத்ததெல்லாம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் மெரிஸ்டம்னு ஒன்று படித்தோம், பெர்மனன்ட் டிஷ்யூன்னு படித்தோம். இதெல்லாம் டிஃபரன்ஸ் இல்லை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுவும் ஸ்டேட் போர்டில் இருக்கிறது. ஆக்கு திசுக்களுக்கும் நிலைத்த திசுக்களுக்கும் என்ன வேறுபாடு? செல்ஸ் டிவைட் ரிப்பீட்டட்லி, எப்ப பாரு பிரிஞ்சுட்டே இருக்கும். டு நாட் டிவைட், பிரியாது. செல்ஸ் ஆர் அன்டிஃபரன்ஷியேட்டட், வேறுபாடு அற்றது. செல்ஸ் ஆர் ஃபுல்லி டிஃபரன்ஷியேட்டட், வேறுபாடு அடைந்திருக்கும். ஸ்மால் அண்ட் ஐசோடயமெட்ரிக், சின்னதா இருக்கும், ஒரே அமைப்பில் இருக்கும். வேரியபிள் இன் ஷேப் அண்ட் சைஸ், பல்வேறு வடிவங்களில் காணப்படும். இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் ஆர் ஆப்சென்ட், செல் இடைவெளிகள் காணப்படாது. இன்டர்செல்லுலர் ஸ்பேசஸ் ஆர் பிரசன்ட், செல் இடைவெளிகள் காணப்படும். வாக்யூல்ஸ் ஆர் ஆப்சென்ட், மறந்துடாதீங்க. மெரிஸ்டத்தோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் பண்பு என்னன்னா வாக்யூல்ஸ் ஆர் ஆப்சென்ட். என்னைக்குமே தாவர செல்லுல வாக்யூல் இருக்கணும், ஆனால் மெரிஸ்டத்துல மட்டும் வாக்யூல் இருக்காது. இவால்ட்ட வாக்யூல் இருப்பா. செல் வால்ஸ் ஆர் தின், செல்ஸ் மிகவும் மெல்லியதாக இருக்கும், கொஞ்சம் திக்கா இருக்கும். இன்ஆர்கானிக் இன்க்ளூஷன்ஸ் ஆர் ஆப்சென்ட், கனிம பொருட்கள் இங்கு காணப்படாது, இங்க இன்க்ளூஷன்ஸ் இருக்குங்கிறத முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோ. 1 minute. அப்புறம் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது கோலன்கைமாக்கும் ஸ்கிலரன்கைமாக்கும் என்ன டிஃபரன்ஸ். கோலன்கைமா லிவிங், ஸ்கிலரன்கைமா டெட். உசுறு உண்டு, உசுறு இல்லை. வித் புரோட்டோபிளாஸ்ட், வித்தவுட் புரோட்டோபிளாஸ்ட். புரோட்டோபிளாசம் இருக்கும், புரோட்டோபிளாசம் இருக்காது. Cell wall is made up of cellulose, cell wall is made up of lignin. Cells one cellulose இருக்கும், pectin இருக்கும், hemicellulose இருக்கும். இங்க cell wall are lignified, cells were lignininol ஆனது. Thickening of cell wall is not uniform. Cells were சமமாக தடித்து காணப்படாது. இங்க cell wall ஒரே மாதிரி திக்கனா இருக்கும், ஒரே மாதிரி வீங்கி காணப்படும். Plant body soft, தாவர உடலம் மென்மையாக இருக்க உதவும். Stiff and hard, கடினமாக விரைப்பு தன்மையுடன் இருக்க உதவும். It has chloroplast, சில நேரங்களில் பசுங்கணிகத்தை பெற்றிருக்கலாம். Chloroplastids are absent, chloroplast இருக்காது, because it's a dead cell, இறந்த செல். இது ஒரு டிஃபரன்ஸ் உனக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபைபர்னு ஒன்று படித்தோம், ஸ்கிலரிட்ஸ்னு ஒன்று படித்தோம். இது ரெண்டும் ஸ்கிலரன்கைமாவோட டைப். ஸ்கிலரன்கைமாவின் வகைகள் நார்கள் மற்றும் ஸ்கிலராய்டுகள். ஃபைபர்ஸ் அண்ட் ஸ்கிலராய்ட்ஸ் are the 2 types of sclerenchyma. Long cells, நீண்ட செல்கள். Short cells, குட்டையான செல்கள். Narrow elongated pointed ends, குறுகிய நீண்ட முனையினை பெற்றிருக்கும். Usually short and broad, குட்டையா இருக்கும், அகலமா காணப்படும். Occurs in bundles, கற்றையாக காணப்படும். Occurs individually, தனியாக இருக்கலாம். Or small groups, சின்ன சின்ன தொகுதியா இருக்கலாம். Unbranched, பொதுவாக கிளைகளற்றது. Maybe branched, கிளைகளை பெற்றிருக்கலாம். Derived directly from meristematic tissue, ஆக்கு திசுக்களிலிருந்து நேரடியாக தோன்றும். Develops from secondary sclerosis of parenchyma cells, parenchymaவிலிருந்து இரண்டாவதாக தோன்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது இந்த ஃபைபர் ஸ்கலர் எடுக்க நீ தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டிஃபரன்ஸ். ஓகேயா? Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.